அதான் எப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். கிட்ட வந்து மேல சாஞ்சுக்கிட்டே அன்பா கொடுத்தா சாப்பிடலாம். போங்க. சரி போறேன். விளையாட்டுக்கு சொன்னார். பொம்பளைங்க போங்கன்னா வாங்கன்னு அர்த்தம். அப்ப வாங்கன்னு சொன்ன அவ நல்ல பொம்பளை இல்லைன்னு அர்த்தம். இங்க இன்னொரு தடவை போங்கன்னு சொல்லு. போங்க 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 போங்க. இங்க பாரு பாரதி, இன்னில இருந்து உனக்கு பிடிக்காதெல்லாம் நான் விட்டுறேன், எனக்கு பிடிக்காதெல்லாம் நீ விட்டுறணும். உனக்கு என்னெல்லாம் பிடிக்காது சொல்ல. எனக்கு பொய் சொல்றது பிடிக்காது. என்ன விட்டுட்டு இன்னொரு பொண்ணை பாக்குறது கூட பிடிக்காது. சாமியில கூட பள்ளி தெய்வானியோட இருக்கிற முருகரை பிடிக்காது. சீதையோட மட்டும் இருக்கிற ஸ்ரீராமரை தான் பிடிக்கும். அப்புறம் நீங்க கிருஷ்ணன்னு பேர் வச்சிருக்கீங்களே, அது கூட எனக்கு பிடிக்கல. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எங்க அப்பா அம்மா தான் கேட்கணும். சரி, உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க மட்டும்தான். ஐயோ, உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கும், எதெல்லாம் பிடிக்காது? எனக்கு இந்த கழுத்து நிறைய போட்டிருக்கு பாருனாக்க அது பிடிக்காது. அப்புறம் இந்த உடம்பு பூரா சுத்திருக்கேன் இந்த புடவை, அது பிடிக்காது. அப்புறம் ஜாக்கெட் பிடிக்காது, அதுக்குள்ள போட்டிருக்கிறது பிடிக்காது. இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? இந்த லைட் வெளிச்சம் தான். இதுக்கே எப்படின்னா அப்புறம் எப்படி 16 பிள்ளை பெத்து கொடுப்பேன். 16 பிள்ளைங்களா? எதுக்கு? எனக்கு இந்தியா மாதிரி ஒரு நல்ல கிரிக்கெட் டீம் ஆரம்பிக்கணும்னு ஆசை. அப்ப 12th மேனுக்கு என்ன பண்ணுவீங்க? 12வது ஆள் தானே, அதுக்கு ஒரு சின்ன வீடு செட்டப் பண்ணி பெத்துக்கிட்டா போச்சு. சின்ன வீடா? சும்மா சொன்னேன், சும்மா சும்மா தானே. சரி, ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? ஐஸ்கிரீம்னா? ஐஸ்கிரீம்னா எங்க பாஷையில நச்சுன்னு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு அர்த்தம். போங்க. பாரதி, 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 பாரதி. ஏன் ஒரு காலகட்டத்தில் இப்படி கத்துறாரு? எதுக்கு அப்புறம் போய் கேளுப்பா. பாரதி, எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்குவே கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்க? உட்காரேன் சொல்றேன். எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்குங்க கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்குங்க கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்குங்க கூப்பிட்டீங்க? இன்னுமா தெரியல எது கூப்பிட்டேன்னு? இதுக்கு தானா? ஏய், ஆபீஸ் போகும்போது ஐஸ்கிரீம் கொடுக்கணும், ஓகேவா? ஆசை தோசை அப்பளம் வடை. அதான் 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 அதான். ஏண்டி இப்பதானே குளிச்ச, அதுக்குள்ள மறுபடியும் குளிக்கிறேன்? அவர்தாங்க இன்னொரு வாட்டி குளிக்க சொன்னாரு. ஒவ்வொரு ஆம்பளையும் ஒவ்வொரு மாதிரி போல இருக்கு. சிலருக்கு ஒரு தடவை குளிச்சா பிடிக்கும், சிலருக்கு ஒரு நாளைக்கு 4 தடவை குளிச்சா பிடிக்கும். ஏன் புருஷன் அப்படி இல்லப்பா, ஒரு தடவை குளிச்சாலே மணக்குது மணக்குதுன்னு சொல்லுவாரு. கிட்ட வந்து நில்லு. சாப்பிடு. எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. வா. எனக்கு இது வேணா அது வேணா. பாரதி, ஒரு நிமிஷம் உள்ள வாய. இது வந்துட்டேங்க. என்னக்கா? ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ்கிரீம் எடுத்து குடுறீ. ஐஸ்கிரீம்லாம் இல்லக்கா, நேத்து நீ வாங்கி வச்சது நான் தான் பார்த்தேன். அவர் அங்க இருக்கிறத எடுத்துட்டு சொல்றேன். சொன்னேன்லக்கா ஐஸ்கிரீம்லாம் இல்லைன்னு. பாரதி, ஐஸ்கிரீம் எடுத்துட்டு மேல வா, ஆபீஸ் கிளம்பணும். இது வந்துட்டேங்க. பாவி, எனக்காக இவ்வளவு நாள் இல்லலாம் கஷ்டப்பட்டு இருக்கு. நேத்து வந்து புருஷனுக்கு ஐஸ்கிரீம் இருக்கு, எனக்கு இல்லையா? என் புருஷனுக்கு இது மாதிரிலாம் வசியம் பண்ண தெரியலையே. என்னாச்சு? இந்த பேரை குத்துது வேணாம். இது என் சுந்தரி கொடுத்தது. சுந்தரியா? உடனே சந்தேகமா? என் ஃப்ரெண்டு சுந்தரேசனை சுந்தரி சுந்தரின்னு தான் கூப்பிடுவோம். இது இருந்தா அவனே என் கூட இருக்கிற மாதிரி. நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அவன் தான். சரி, இப்போ உங்களுக்கு அந்த சுந்தரி வேணுமா, இந்த பாரதி வேணுமா? ரெண்டும் வேணாம், ஐஸ்கிரீம் தான் வேணும். போயிட்டு வரேன்.
பாரதி, ஒரு நிமிஷம் உள்ள வாயே. மார்னிங். மார்னிங். மார்னிங் சார். நெத்தியிலே பொட்டும் வைத்தால் நெஞ்சை அதில் தொட்டும் வைத்தால் தொட்டு வைத்த நெஞ்சுக்குள்ளே தூங்குபவர் எவரோ யாரோ. சார். போடா வீட்டுக்கு. என்ன சார்? நெத்தியிலே பொட்டும் வைத்தால் நெஞ்சை அதில். டேய் போடா வீட்டுக்கு. என்னாச்சு எல்லாருக்கும்? யாருக்கும் ஒண்ணு இல்ல, உனக்கு தான். டேய், ஆசைக்கு 60 நாள், மோகத்துக்கு 30 நாள், ஏன் டேஸ்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு 10 நாள், ஆக மொத்தம் 100 நாள். ஆனா நீ கல்யாணமாய் அடுத்த நாளே வேலைக்கு வந்திருக்கிறியே, போடா வீட்டுக்கு. சார், கன்னியாகுமரி டெண்டர் விஷயமா முக்கியமான பேப்பர்ஸ் எல்லாம் அனுப்ப வேண்டியிருக்கு சார். நம்ம கம்பெனிக்கு இந்த டெண்டர் போனா வேற டெண்டர் கிடைக்கும், பொண்டாட்டிட்ட டெண்டர் போனா வாழ்க்கையே வீணா போயிடும். போயேடா வீட்டுக்கு. வீட்டுக்கு போய் நான் என்ன பண்றது? என்ன பண்றதா? நான் டபுள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் கேட்டுக்க. பொண்டாட்டிக்கு புதுசா புடவை வாங்கி கொடுக்கணும். அதை கட்டினா அவங்க அழகா தான் இருப்பாங்க, ஆனா உடனே அவுத்துறணும். சினிமா பார்க்கும்போது லவ் சீன் வந்தா லைட்டா உரசணும். பொண்டாட்டி சாப்பாடு போடும் போது நல்லாவே இல்ல, நானும் நல்லா இருக்குன்னு சொல்லணும். ராத்திரி படுக்கிறப்போ காலை புடிச்சு விடுன்னு சொல்லணும். அவங்க காலை புடிச்சு விடும் போது ஐயோ உன் கை வலிக்குமேன்னு அவங்க கைய புடிச்சா போதும், அவங்களே கட்டி புடிச்சுக்குவாங்க. வாசனைக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கணும், தெம்புக்கு சூப்பு வச்சு குடிக்கணும், பம்புக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். இதையெல்லாம் விட்டுட்டு கன்னியாகுமரி பிரச்சனை உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா போச்சா? போயேண்டா வீட்டுக்கு. சார், நீங்க என்ன சொன்னாலும் நான் ஆபீஸ் நேரத்துல ஆபீஸ் வேலையை தான் பார்ப்பேன். ஆபீஸ் இன்கம் டேக்ஸ் ஃபைல் எல்லாம் உன் வீட்டுல தானே இருக்கு. ஆமா. நேரா உன் வீட்டுக்கு போற, இன்னைக்கெல்லாம் அதை புரட்டுற, நாளைக்கு சனிக்கிழமை மறுபடியும் அதை புரட்டுற, நாளானைக்கு ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் அதை புரட்டுற. அடிக்கடி டயர்ட் ஆகும், இருந்தாலும் அதை புரட்டுற. திங்கக்கிழமை காலையில ஆபீஸுக்கு வர்ற, முகத்தை கண்ணாடியில பார்த்துட்டு. எதுக்காக சார்? இதுக்காக சார். நெத்தியிலே பொட்டும் வைத்தால் நெஞ்சை அதில் தொட்டும் வைத்தால். சி போங்க சார். ஏன் பாரதி, ஆபீஸ்ல உன் புருஷனுக்கு தனி ரூமா இல்ல எல்லாரும் சேர்ந்து உட்காந்து வேலை செய்வாரா? அவர் தானே அங்க எல்லாம், அதனால தனி ரூமா தான் இருக்கும். அப்ப அவருக்கு தனியா ஸ்டெனோ டைபிஸ்ட் இவங்களா இருப்பாங்கல்ல? இருப்பாங்களே. இல்ல, கல்யாணம் தண்ணிக்கு உன் புருஷனோட ஒட்டி 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 உரசி உரசி பேசிட்டு இருந்தால, அவன் புருஷனோட ரூமுக்குள்ள இருப்பாளா இல்ல வெளில இருப்பாளா? நான் எது கேக்குறேன்னா, நாளைக்கு வேற எவ்வளவு இந்த வீட்டுக்குள்ள வந்து நீ வெளில போயிடக்கூடாது இல்ல? அவர் என்கிட்ட பாசமா தான் இருக்காரு. பெரிய பாசம் போ. எந்த மனுஷனாவது கல்யாணம் மறுநாள் இப்படி ஆபீஸ் கலந்துட்டு ஓடுவாங்களா? இங்க தாண்டி நீ யோசிக்கணும். சரி, இப்ப என்னக்க பண்ணலாம்? உன் புருஷனோட ஆபீஸ்க்கு போன் பண்ணா அந்த வருஷம் இருந்தானா அவதான் வந்து போன் எடுப்பா. அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அக்கா அக்கா தான். எங்க உன் புருஷனோட ஆபீஸ் நம்பர் சொல்லு. 839672. ஹலோ ஹலோ, மிஸ்டர் கிருஷ்ணா இருக்காரா? மிஸ்டர் கிருஷ்ணன். ஐயோ, என்னது நீங்க? சும்மா இருங்க மிஸ்டர் கிருஷ்ணன். ஐயோ, விளையாடாதீங்க. ஹலோ ஹலோ, இங்க கிருஷ்ணா இருக்காரா? மிஸ்டர் கிருஷ்ணன் வந்து நீங்க யாரு பேசுறது? இன்னும் என்னடா இந்த கண்டாவெல்லாம் கேட்டுட்டு? நினைச்சேன் தெரியும். இப்படித்தான் என் புருஷன், அப்படித்தான் இந்த ஆம்பளைகளையும். பாரதி பாரதி, ஒரு நிமிஷம் இங்க பாரு. சந்தேகமா? ஆரம்பத்திலே சந்தேகமா? ரொம்ப சூடா இருப்பார் போல இருக்கு. ஃப்ரிட்ஜ்ல ஐஸ்கிரீம் இருக்கு, எடுத்து கொடு. கூல் ஆயிடுவாரு. ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா? சரி, உங்க அக்கா சொன்னதுக்காக ஐஸ்கிரீம் சாப்பிடுறேன். சீக்கிரம் கொண்டு வா.